வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலிலே மிகவும் முக்கியமான ஒரு உறுப்புனா, அது கல்லீரல் தாங்க. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகள செரிமானம் செய்றதுக்கும், உடல்ல உள்ள நச்சுக்கள வெளியேற்றுறதுக்கும் உதவி பண்ணுது. ரத்தத்த சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வகிப்பது கல்லீரல் தான். ஆனா, இன்றைய காலகட்டத்தில நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் உணவுகள், அதிகமான எண்ணெய் உணவுகள், மது பழக்கம், மருந்துகள் இத அதிகமா பயன்படுத்துறோம். இதனால கல்லீரல் வேகமாவே பலவீனம் அடைகிறது. இதன் விளைவாக ஃபேட்டி லிவர், லிவர் இன்ஃப்ளமேஷன், டைஜெஷன் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், உடல் சோர்வு இப்படின்னு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்ம வீட்ல எளிதாக கிடைக்கக்கூடிய 4 காய்கறிகள நீங்க தொடர்ந்து சாப்பிட்டால் கல்லீரல சுத்தப்படுத்தி பலமா வச்சிருக்க முடியும். அந்த 4 காய்கறிகள் என்ன? அவற்றை எப்படி சாப்பிட வேண்டும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். கல்லீரலுடைய முக்கியத்துவத்த தெரிஞ்சுக்கிறலாம். நண்பர்களே, கல்லீரல்ங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டீடாக்ஸ் சென்டர் தாங்க. அதாவது நம்ம உடல சுத்திகரிக்க உதவக்கூடிய ஒரு உறுப்பு தான் கல்லீரல். கல்லீரல் தினமும் செய்யும் வேலைகள் என்னன்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்துதல், நச்சுகளை வெளியேற்றுதல், செரிமானத்திற்கு உதவுதல், கொழுப்புகளை கட்டுப்படுத்துதல், விட்டமின்களை சேமித்து வைக்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை தான் கல்லீரல் செய்யுது. ஒரு நாள் கல்லீரல் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா உடல்ல அங்க நச்சுகள், குப்பைகள் அங்கேயே தங்கிவிடும். அதை எல்லாத்தையும் வெளியில தள்ளுற வேலையை கல்லீரல் செய்யுது. அப்ப கல்லீரல் பிரச்சனையாயிருந்தா நம்ம உடல் முழுவதும் பிரச்சனையாகிவிடும். கல்லீரல் பலமாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அடிக்கடி சோர்வு ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படும், வயிற்றுல வீக்கம் ஏற்படும், தோல் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் மஞ்சக்காமாலை, உடல் எடை அதிகரிப்பு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க உணவுல சில காய்கறிகளை சேர்த்தாலே போதும். கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். அதுல நம்ம பார்க்க போற முதல் காய்கறி என்னன்னா, அதுதாங்க முருங்கைக்கீரை. முதல்ல பார்க்க போற காய்கறி முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நம்ம உடலுக்கு மிகப்பெரிய மருந்தா செயல்படும். முருங்கைக்கீரையில உள்ள ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள், இந்த சத்துக்கள் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது. முருங்கைக்கீரை கல்லீரலுக்கு தரக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்திற்கும், ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் பயன்படுது. எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னா, முருங்கைக்கீரையை கூட்டு வச்சு சாப்பிடலாம், முருங்கைக்கீரையை சூப்பா வச்சுக்கலாம், முருங்கைக்கீரையை சாம்பார் வச்சுக்கலாம். வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்டாலே போதும். வாரத்துக்கு 3 முறை நான் முருங்கைக்கீரையை ஆஞ்சு என்னால சமைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னா, முருங்கைக்கீரையை நீங்கள் நிழல்ல உலர்த்தி அதை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிறலாம். இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை இலைகளை சுத்தம் பண்ணிவிட்டு நிழல்ல வச்சு அதை உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பாட்டில் டெய்லியும் கூட 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பவுடரை நீங்கள் சாப்பாடு, நெய், கொஞ்சம் சிறிதளவு உப்பு இதை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த பவுடரை வச்சு நீங்கள் சூப்பு தயாரிச்சு நீங்க குடிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய காய்கறி என்னன்னா, அதுதாங்க ப்ரோக்கோலி. இந்த காய்கறி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறியாக கருதப்படுது. இது கல்லீரலை சுத்தப்படுத்தும் சக்திகளை கொண்டது. ப்ரோக்கோலியில் அப்படி என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இதில் சல்ஃபோரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து, விட்டமின் கே இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைஞ்சு இருக்குது. ப்ரோக்கோலி கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த கொழுப்புக்களை சேர விடாம தடுக்கும் சக்தி கொண்டதாக இருக்குது. கொழுப்பை சேர விடாம தடுக்குது. இந்த வேலையை தான் ப்ரோக்கோலி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நச்சு பொருட்களை வெளியேற்றும் தன்மையும் கொண்டது. அதே மாதிரி கேன்சர் அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. செரிமானத்தையும் மேம்படுத்துது. கண்டிப்பா ப்ரோக்கோலியை நம்ம உணவுல சேர்த்துக்கிறோம். இதை எப்படி சாப்பிடலாம்னா, ப்ரோக்கோலி ஸ்ட்ரிப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், இல்லை சூப்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை சாலட் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இதை வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை சாப்பிட்றது மிகச்சிறந்ததாக இருக்கும்.
அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய காய்கறி என்னன்னா, அதுதாங்க கேரட். கேரட் கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. கேரட்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே கேரட்ல நிறைஞ்சு இருக்குது. கேரட்டுடைய நன்மைகளை பார்த்துடலாம். கல்லீரலின் செல்களை பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுது. முக்கியமா கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. ஏன்னா இதில் ரிச் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. ஸோ எப்படியெல்லாம் சாப்பிட்லாம்னா, கேரட்டை ஜூஸாக எடுத்துக்கலாம், கேரட்டை சாலட்டாக எடுத்துக்கலாம், கேரட் பொரியல் வச்சு செய்யலாம், கேரட்லேயும் சூப் வச்சுக்கலாம். ஸோ தினமும் ஒரு கேரட்டை நீங்கள் அப்படியே ராவாவும் சாப்பிடலாம். ஸோ இப்பெல்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஆக்கப்படும். அடுத்து 4வது காய்கறி என்னன்னா, பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பீட்ரூட்ல உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, இதில் பீட்டலைன்ஸ், அப்புறம் அயன், ஃபோலேட், ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்குது. பீட்ரூட்டுடைய நன்மைகளை பார்க்கலாம். கல்லீரலில் டீடாக்ஸ் செய்கிறது, கல்லீரலை சுத்தம் பண்ணுது, ரத்தத்தையும் சுத்தமாக்குது, ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, உடலுக்கு சக்தியை கொடுக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உடலுக்கு ஒரு எனர்ஜி தேவைன்னா கண்டிப்பாக நம்ம பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம். இது எப்படி சாப்பிட்லாம்னா, பீட்ரூட் ஜூஸாக எடுத்துக்கலாம், பீட்ரூட்டை கூட்டாக எடுத்துக்கலாம், பொரியலாக எடுத்துக்கலாம், சாலட் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு 3 முறை நம்ம சாப்பிட்றது மிகச்சிறந்தது. ஸோ கல்லீரலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னா சில உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதாவது கல்லீரலை கெடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அட்லீஸ்ட் குறைச்சாவது நீங்கள் எடுத்துக்கிற வேண்டும். அதாவது அதில் முதலாவதாக பார்க்க போகிறது அதிக எண்ணெயாக இருக்கக்கூடிய உணவுகள். நீங்கள் வீட்டில் சமைச்சாலும் சிறிதளவு எண்ணெய்கள் ஊற்றி தான் சமைக்க வேண்டும். அதிக எண்ணெய் முக்கியமாக ஹோட்டலில் வெளியில் போய் சாப்பிடக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து ஜங்க் ஃபுட், எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நிறையா பேக்கெட்டில் அடைக்கப்பட்டது, இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இது எல்லாமே கல்லீரலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அதே மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள், ஸ்வீட்ஸ் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதாவது ஒயிட் கலரில் இருக்குல்ல சர்க்கரை, ஜீனி, அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உங்கள் உணவில் இருந்து எல்லாத்துலேயுமே கட் பண்ணிடுங்க. டீ, காஃபியிலேருந்து மற்ற இனிப்பு வகையில் இருந்து எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் டீ, காஃபியில் நீங்கள் பனங்கற்கண்டு இல்லைன்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறங்க. அடுத்து மது குடிக்கிறதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது எல்லாமே உங்களுடைய கல்லீரலை கண்டிப்பாக பாதிப்படைய செய்யும். ஸோ கண்டிப்பாக இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிற முடியும். நண்பர்களே, கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்காக பெரிய பெரிய மருந்துகள் தேவையே இல்லை. இந்த 4 காய்கறிகளை நீங்கள் தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தாலே போதும். அதாவது முருங்கைக்கீரை, ப்ரக்கோலி, கேரட், பீட்ரூட் இந்த 4 காய்கறி ரொம்ப ரொம்ப முக்கியம். இவற்றை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய கல்லீரல் சுத்தமாக்கவும் பலமாக்கவும் ஆக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.